இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாக நம்ம பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, செப்பனியா தீர்க்கதரிசி இப்படியாய் அவர் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை, கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்கள் யார் கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறார்களோ, யார் கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்களோ, இவ்விடத்திலே இராதபடிக்கு அவர்களை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே நாம் நிற்கிறோம். தேவனை தேடுகிறவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், ஆமென், அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர்களுக்கு தென்படுவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகத்திலே 10:38 எப்படியாய் சொல்லுகிறார், விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்று. பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருப்பதில்லை. எந்த ஆத்மா பின்வாங்கி போகிறதோ, எந்த ஆத்மா கர்த்தரை தேடாமல் இருக்கிறதோ, அந்த ஆத்மா மேல கர்த்தர் பிரியமா இருப்பதில்லை. செப்பனியா 2:3 சொல்லுகிறது, மனத்தாழ்மையோடு அவரை தேடுங்கள், ஒருவேளை அவர் கர்த்தருடைய கோபத்தின் நாட்களிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு பின்வாங்குற ஆத்துமா மேலே, தேடாமல் இருக்கிற, கர்த்தரை தேடாமல் இருக்கிற ஆத்துமா மேலே தேவன் பிரியமா இருப்பதில்லை. அதனாலே இந்த கடைசி காலத்திலே நாம் தேவனை தேடுவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நிச்சயமாய் உங்களை வருகையிலே அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார், அவர் உங்களை எடுத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை வார்த்தை மூலமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.